இன்றைய மன்னா. எல்லா நேரத்திலும் ஆவியில் ஜெபித்தல். வேத வசனங்கள். எபேசியர் 6:17. இரட்சிப்பு என்ற தலைக்கவசத்தையும் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியானவர் என்ற பட்டயத்தையும். எபேசியர் 6:18. எல்லாவித ஜெபம் மற்றும் விண்ணப்பத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ளுங்கள், எப்படியெனில் எந்நேரத்திலும் ஆவியில் ஜெபித்து. 1 கொரிந்தியர் 6:17. ஆனால் கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். ஊழியத்தின் வார்த்தைகள். நாம் ஆவியில் ஜெபிக்க வேண்டும் என்று 18ஆம் வசனத்தில் பவுல் குறிப்பாக கூறுகிறார். இது தேவனுடைய ஆவியானவரால் உள்வசிக்கப்பட்ட நம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவியை குறிக்கிறது. இது கலந்திணைந்த ஆவியாக கருதப்படலாம். நம் ஆவி தேவனின் ஆவியுடன் கலந்திணைந்திருக்கிறது. நாம் நம் ஆவியில் இருக்கும்போதெல்லாம் நாம் பரிசுத்த ஆவியிலும் இருக்கிறோம், ஏனென்றால் நம் ஆவி கர்த்தருடன் ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் ஆவியில் ஜெபிக்க வேண்டும் என்ற பவுலின் கட்டளை இந்த இரண்டு ஆவிகளும் நம்மில் கலந்திணைந்திருப்பதால் நாம் தேவனுடைய ஆவியிலும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஜெபத்தில் நாம் பயன்படுத்த வேண்டிய முக்கிய புலன் நம் ஆவியாகும். நம் மனம் அதிக சுறுசுறுப்பாக இருந்தால் அல்லது நம் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், எடுத்துக்காட்டாக நாம் மிகவும் சோகமாகவோ அல்லது மிகவும் உற்சாகமாகவோ இருக்கிறோம், ஜெபிப்பது கடினமாக இருக்கும். நாம் ஜெபிக்கும்போது நம் மனம் இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும், மேலும் நம் உணர்ச்சிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதிக சூடாகவோ அல்லது மிகவும் குளிராகவோ இருக்கக்கூடாது. என் அனுபவத்தின்படி என் மனம் மற்ற காரியங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் போது நான் எளிதில் ஜெபத்தில் திசைதிருப்பப்பட்டு விடுவேன். அதுபோலவே என் உணர்ச்சிகள் சரியாக கட்டுப்படுத்தப்படாத போது ஜெபத்தில் என் ஆவியிலிருந்து எதையாவது கூறுவது எனக்கு கடினமாக இருக்கிறது. மேலும் நாம் ஒவ்வொரு முறையும் ஆவியில் ஜெபித்தால் நம் சித்தம் வலுவாக இருக்க வேண்டும். ஜெபம் எளிதானது என்று தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது கடினம். பேசுவது அல்லது படிப்பது மிகவும் எளிதானது, ஆனால் ஜெபம் செய்வது எளிதானதல்ல. எனவே ஆவியில் ஜெபிப்பதற்கு நாம் நம் மனதில் சரிசெய்யப்பட்டு, நம் உணர்ச்சியில் சமநிலைப்படுத்தப்பட்டு, நம் சித்தத்தில் பயிற்சி